You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்து ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழுகிற ஏராளமான தேவ மனிதர்கள் உண்டு. எலியா நான் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு பதில் கொடுக்கும் போது, முதலாவது முறை அமைதியா இருந்த ஆண்டவர் இரண்டாவது முறை அவன் அதே போல சொல்லும் போது எலியாவை பார்த்து சொல்லுகிறார், எலியாவே அப்படி சொல்லாதே, பாகாலுக்கு முழங்காத முழங்கால்களை 7000 பேர் எனக்காக வைத்திருக்கிறேன் என்பதை எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னதாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா ஒரு மகத்துவமான ஊழியத்தை நிறைவேற்றி கடந்து போயிருக்கிறவர். ஆகையால் தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரத்தில் இருக்கிறது என்பதாய் தேவதூதன் சொல்லுகிறார். வெகு தூரம் என்றால் அவன் நடந்து போன அந்த 40 நாட்களை குறித்து சொல்லவில்லை. கடைசி நாட்களில் வந்து 2 சாட்சிகளில் ஒரு சாட்சியாய் அவர் இந்த உலகத்துக்குள் வந்து ஊழியத்தை நிறைவேற்றின பிறகுதான் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் கடந்து போகிறதாய் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எலியா அக்கினி ரதத்தில் கொண்டு போகப்பட்டவர். அவரே அறியாமல் இருக்கிற சில காரியங்களை தேவன் அவருக்கு விளக்கி சொல்லுகிறதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனுடைய திருசபையை நடத்துகிற, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவ மனிதன் நம்மத்தில் இருக்கிறார். அவர் கடலூர் பகுதியில தேவனும் மகிமைக்காக துதியின் வல்லமை சபையின் போதகராய், ஏஜி சபையின் போதகராய் இருந்து அதிலையும் அநேக பொறுப்புகளை பெற்று தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் இருக்கிறார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இன்றைக்கு அவங்களோடு கூட உட்கார்ந்து பேசுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காரணம், தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு முன்ன கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாஸ்டரோடு கூட பேசி கொண்டிருந்தோம். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அம்பல்னஸை சொல்லுது. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களின் கனிகளாலே நீங்கள் அவர்களை தெரிந்து கொள்வீர்கள். ஒரு தேவ மனுஷனை நாம் கண்டு கொள்ள வேண்டுமானால் கனிதான் ரொம்ப முக்கியம். அந்த கனி உள்ள ஒரு போதகர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்களோட பேசுவதுக்கு. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் உங்ககிட்ட நிறைய காரியத்தையும் நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதே போல் நீங்கள் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க, உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பாஸ்டர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததான அருமையான கிரேஸ் டிவி அவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். உங்களுக்கு நன்றி. நான் ஆக்சுவலாக என்னுடைய பின்னணியம் அப்படி பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஃபேமிலியை சார்ந்தவன். என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் பயங்கர பாவ வாழ்க்கையில் போய் கொண்டிருந்தேன். அந்த டைமில் என்னுடைய ஃபேமிலியில் நான் ஒரே பையன், என்னுடைய அம்மாவுக்கு ஒரே பையன். எங்கள் அப்பா என்னை சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த ஊரில் இருந்தீங்க ஃபர்ஸ்ட்? நாங்கள் ஆக்சுவலாக ஊட்டியில் கொஞ்ச நாள் இருந்தோம். என்னுடைய பூர்வீகம் வந்து தூத்துக்குடி பக்கம். என்னுடைய தாயாரோடைய ஜாப் நிமித்தம் ஊட்டியில் இருந்தோம். சரி. அப்போது அந்த டைமில் தான் எங்கள் அப்பா, நான் பிறந்து என்னுடைய அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சரி. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தாயார் என்னை வளர்த்து கொண்டு வந்தாங்க. இப்போ ஏறக்குறைய நீங்கள் பேசும்போது ஆரம்பம் போதே நம்ம 2 பேருக்கும் ஒரு பொருத்தம் வருது. என்ன பொருத்தம் வருதுங்கன்னா, அதே போல் எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு பெரிய கிருபை பாஸ்டர். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை தன்னுடைய கரத்தில் எடுத்திருக்கிறார். கண்டிப்பாக. சொல்லுங்கள் பாஸ்டர். அந்த அப்படி எங்கள் அம்மா தான் என்னை ஃபுல்லாக, உங்களுக்கு ஒரு தாய் வளர்க்குறது எவ்வளோ கடினமானதுன்றது தெரியும். அப்படி தான் வளர்த்து கொண்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வழி தவறி வழி மாறி போனேன். சின்ன வயசில் நல்ல ஒரு
வியாபாரம் வருமானம் எல்லாம் நிறையா வருமானங்கள்லாம் கையில் இருந்துச்சு. அப்படி இருந்த சூழ்நிலைகளில் அந்த என்னுடைய கையில் இருந்த பணங்கள் நிமித்தம், இந்த ஆரம்ப நாட்களையும் கையில் இருந்த பணங்கள் நிமித்தம் நான் கொஞ்சம் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன், நிறைய காரியங்கள் செய்கிறது நிமித்தம். ஆனால் எனக்கு அந்த பலன் கிடைக்கல. நான் எதிர்பார்த்த அன்பு எனக்கு கிடைக்காம போச்சு. அப்போது நிறைய தவறான பழக்க வழக்கங்களை சிக்கினேன். அப்புறம் கடைசியில் செத்துறணும், யாரும் எனக்கு உதவி செய்யலை. இப்போது நான் என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. என்னுடைய தாயார்கிட்ட கேட்டேன், எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு. என்ன வியாபாரம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? நான் ஒரு கடை வச்சுருந்தேன். சரி. அப்போது நாங்கள் செங்கல்பட்டில் இருந்தோம், கடை வைத்திருந்தோம். அப்போது நல்ல நிறைய வருமானம் இருந்துச்சு அந்த டைமில். அப்போது என்னுடைய அம்மாட்ட கேட்குறேன், எனக்கு இந்த நஷ்டம் வருது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லை உனக்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி, அவங்களுக்கு அதுக்கு மேலே வேறு எதுவும் அஃபோர்ட் பண்ண முடியல. அப்போ அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லும் போதே தெரியுது, எங்கள் அம்மா சொல்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. உனக்கு சாப்பாடு மட்டும் தான் கொடுக்க முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எல்லா சைட்லையும் எனக்கு ஏற்பட்ட தோல்விகளின் நிமித்தம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னு சொன்னால், சரி இனி நம்ம வாழ வேண்டாம், வாழ்க்கையை முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு என் கையில் இருந்த கொஞ்சம் காசை ரயில்வே ட்ராக்கில் தூக்கி வீசிட்டு, அன்றைக்கி நைட்டு நான் செத்துடணும்னு சொல்லிட்டு விஷத்துக்குரியதான சில பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த மிச்ச காசை ட்ராக்கில் தூக்கி வீசிட்டு போயிட்டேன், வீட்டுக்கு போனேன். ஆனால் அன்றைக்கி அந்த இரவுலேயே ஒரு சின்ன ஒரு என்கவுண்டர். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு பிரதர், அவர் வந்து என்னைய நைட் ஒரு 12 மணிக்கு சந்திக்கிறார். சந்தித்து அவர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறாரு. அந்த டைமில் கிட்டத்தட்ட 3 மாதம் என்னுடைய அந்த டைம். இந்த 3 மாதத்தில் நான் தூக்கம் கிடையாது. நான் சொல்கிற அந்த பீரியட் வந்து கிட்டத்தட்ட 3 மாதம், அந்த போராட்டங்கள் நிறைந்த மாதங்கள். கடைசியில் தான் அந்த காசெல்லாம் தூக்கி வீசிட்டு அன்றைக்கி நைட் போய் சாகணும் அப்படின்ற நிலைமையில் போகிறேன். தூங்கி 3 மாதம் ஆகுது. அந்த டைமில் போகும்போது இவர் என்னை சந்தித்து என்கிட்ட சுவிசேஷம் சொல்கிறாரு. ஆனால் அதை நான் கேட்குறதுக்குரிய மனநிலையில் நான் இல்லை. ஆனால் போயிட்டு என்னையும் அறியாமல் அன்றைக்கி இரவு நான் தூங்கிட்டேன். சரி. கட்டில் கடியில் விஷ பாட்டில் வச்சுருக்கு. எங்கள் அம்மா மேலே கட்டிலில் படுத்துருக்காங்க, நான் கீழே படுத்து எங்கள் அம்மா தூங்கினதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டு அப்படியே படுத்துணும். காலையில் நான் எந்திரிக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய இது. ஆனால் ஆச்சரிய விதமாக நான் அன்றைக்கி தூங்கிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில் நான் வேகமாக அந்த பாட்டிலில் மறைக்கிற சூழ்நிலை வச்சேன். எங்கள் அம்மா எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் சரி நம்ம அதை ஒத்தி போடுவோம் அப்படின்ற மாதிரி நிலைமை. அன்றைக்கே என்னுடைய அம்மாவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்ததுனால அன்றைக்கே நாங்கள் ட்ராவல் பண்ணி திருநெல்வேலி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது பஸ்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அந்த நாட்களில் திருவள்ளூர் பஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போது நாங்கள் செங்கல்பட்டில் பஸ்ஸில் ஏறி ஃப்ரண்ட் சீட்டில் எங்களுக்கு சீட்டு, நான் ஜன்னலோரம் உட்காந்துருக்குறேன், எங்கள் அம்மா அப்படி உட்காந்துருக்குறாங்க. அப்படி உட்காந்துருக்கிற சமயத்தில் நான் சொல்கிறேன், நேற்று தான் நான் சாகலை, எத்தனையோ பஸ் ஆக்சிடெண்ட் ஆகுது, இன்றைக்கி ஆக்சிடெண்ட்லையாவது நான் செத்துடணும், அந்த மனநிலையில் தான் நான் அங்கே பஸ்ஸில் உட்காந்துருக்குறேன். அந்த டைமில் பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திடீர்னு சொல்லிவிட்டு என்னை யாரோ ஒருத்தங்க தட்டி அல்லேலூயான்னு சொல்கிறாங்க. எனக்கு அல்லேலூயா சொல்ல பிடிக்காது. அந்த நாட்கள்லேயே அல்லேலூயா சொன்னால் எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு பேசுகிற நாட்கள் உண்டு. அப்போ என்னைய யாரோ தட்டி அல்லேலூயா சொல்கிறாங்க. என்னையும் அறியாமல் நான் அல்லேலூயா சொல்கிறேன். திடீர்னு பார்த்தா வானம் அப்படியே திறக்கப்படுது. அதுலேருந்து ஒரு பெரிய வெளிச்சம் அப்படியே இறங்கி வந்து என்கிட்ட, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு செவி கொடுத்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு தெளிவான ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்கிட்ட பேசினதை உணர்ந்தேன். அது முடிஞ்சு போயிடுச்சு. அந்த வெளிச்சம் மேலே போயிடுச்சு. முழிச்சு பார்த்தா என்னுடைய உடம்பு ஃபுல்லாக ஒரு 3 குடம் தண்ணி ஊற்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லிட்டரலாக சொட்டிக்கிட்டு இருக்குது, அப்படியே சொட்டிகிட்டு இருக்குது. எங்கள் அம்மாவை தட்டி, எங்கள் அம்மா பக்கத்தில் நல்லா அவங்க தூக்கத்தில் இருக்காங்க, அவங்கள தட்டி அம்மா அப்படின்னு அவங்கள எழுப்பி என் முகத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, இன்னும் முகத்தில் இவ்வளோ பிரகாசம் தெரியுது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தண்ணியும் சொட்டிகிட்டு இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னேன், இந்த மாதிரி ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் இயேசு உன்னை சந்திச்சிருக்கிறாரு, இன்றைக்கி உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஆண்டவர் அம்மா சொன்னாங்க. அந்த டைம் தான் என்னுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டு ஆண்டவரை பின்பற்ற ஒரு திருப்பு முன்னே அன்றைக்கி உண்டாச்சு. ஆமாம். ஸோ அந்த பஸ்ஸில் அப்போ ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை சந்திக்கணும் அப்படின்னா
அது எந்த இடம் என்பது ரொம்ப முக்கியம் அல்ல. கண்டிப்பாக அவர் உண்மையிலே சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சந்திச்சிடறாரு. கண்டிப்பாக. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அதாவது அப்போஸ்தலர்களில் நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நித்திய ஜீவனுக்காக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க விசுவாசிப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பாக. அப்போ உங்க வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த கடைசி மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு புது வளர்ச்சி வந்திருக்கு, ஒரு மீட்பு வந்திருக்கு. சரி, ஸோ அப்போ நீங்க ஒப்பு கொடுத்து அந்த அதுக்கப்புறமா திருநெல்வேலி போயிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட்? அப்போ அங்கே போய் தான் நான் வந்து ஊழியத்துக்காக அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தேன். சில வேலைகள் கிடைத்தது, வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள நான் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் எனக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை. சரி, சம்பாதிச்சேன், காரியத்தை செய்தேன், ஊழியமும் செய்வேன். அந்த டைமில் சர்ச்சில் திருநெல்வேலியில் தான் இருக்கு. ஆமாம், திருநெல்வேலியில் தான் இருக்கிறேன். அப்போது ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். சரி, அதாவது இந்த விஷனுக்கு அப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சரி, ஆனால் என்னை அறியாமே நான் எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆமாம், மூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்ல ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். என் மூலமாக நிறைய பேர் சுவிசேஷத்தை அந்த நாட்கள்லேயே. அது எந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட்? 93 94 அந்த டைமில். ஓகே, சரி, 93 94 டைமில். அப்போது அந்த டைமில் ஆண்டவர் என்னைய ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்ற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. அப்போது நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், நீ ஊழியத்துக்கு போகணுன்னு விரும்புகிறேம்மா அப்படின்ற. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து மற்றவங்கள மாதிரி காணிக்க வாங்கிட்டு ஊழியம் செய்யக்கூடாது, நீ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு உனக்கு வர வருமானத்தை வச்சு ஊழியம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சரி. ஆனால் நான் ஜோமெண்டன், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையனால எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் அவங்களே என்னைய வந்து எங்கள் பாஸ்டர்கிட்ட கொண்டாந்து விட்டு, இவனை ஊழியத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய அவங்க அர்ப்பணிச்சாங்க. அப்போ வந்து அந்த ஊழியத்துக்கு நான் வந்தீங்க. ஸோ ஊழியத்துக்கு எந்த வருஷத்தில் வந்தீங்க? 94 அந்த கடைசியில் வந்திருப்பீங்க. ஸோ அப்படி வந்த உடனே விட்ட உடனே உங்களுக்கு வந்து அவங்க ஆதரிச்சாங்களா அந்த டைமில்? அம்மாவா? இல்லை, பாஸ்டர் வந்து ஆதரிச்சு. பாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பாஸ்டர் ரத்தினம் பால் அவங்க தான் என்னோட பாஸ்டராக இருக்காங்க. அவங்க என்னைய ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என்னைய என்கரேஜ் பண்ணி, மற்றவங்களாம் ஒரு வருஷம் அங்கே வேலை செஞ்சால் தான் ஊழியத்துக்கு போக முடியும். ஆனால் பாஸ்டர் வந்து என்னை 3 மாதத்தில் நீ பைபிள் காலேஜ் போன்னு சொல்லிட்டு எனக்கு பெர்மிஷன் கொடுத்து பைபிள் காலேஜுக்கு அனுப்பி விட்டாங்க. ஸ்தோத்திரம். 95 நான் பைபிள் காலேஜுக்கு வந்தேன். ஸ்தோத்திரம். அப்போ அந்த டைமில் அந்த பைபிள் காலேஜும் ஒரு அனுபவம் வந்துருக்காங்கல்ல? ஆமாம், பைபிள் காலேஜில் ஒரு நல்ல அனுபவம். முதல்ல வேறு மாதிரி யோசித்தோம். சரி. நாங்கள் உள்ளே போகும்போது கர்த்தர் வேறு மாதிரி அங்கே கொண்டு போனார். அதே மாதிரி பைபிள் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும் போதும் ஃபஸ்ட் இயரில் நான் படிச்சுட்டு இருக்கிற அந்த நாட்கள்லேயே என்னுடைய கால் கீழே ஃபுல்லாக 2 செயலிலேருந்து போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் காலேஜில் இருக்கிற ஒரு நாளில் 2 காலுமே எனக்கு இடுப்புக்கு கீழே ஒன்றுமே இல்லாமல் செயலிலேருந்து போயிடுச்சு. அப்படி செயலேருந்து அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேருந்தே மாணவர்கள் மூலமாக தான், என் கூட படிக்கிற அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக தான் அனுப்புனாங்க. அப்போது கிட்டத்தட்ட 21 நாட்கள் நான் படுத்த படுக்கையில் இருக்கிற நிலைமை ஆயிடுச்சு, எந்த உணர்வுகளும் இல்லாமல். சரி. அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு என்கவுண்டர் ஆண்டவர் கொடுத்தார். என்ற சில காரியங்கள்லாம் பேசினார். டாக்டர்ஸ் என்கிட்ட சொன்னது வந்து என்னென்னா, நீங்கள் நடக்க முடியாது, உங்களால் நடக்க மாட்டீங்க. 2வது வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்குரியதான எந்த ஒரு காரியமும் இருக்காது, ஏன்னா உங்களுடைய நரம்பு அப்படி அடிபட்டிருக்குது. அப்படி நீங்கள் நடந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்டிக் ஏதாவது வச்சு தான் நீங்கள் நடப்பீங்கன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க, சொன்ன வார்த்தை. ஆமாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் அதெல்லாம் பொய்யாக்கும்படி ஆண்டவர் என்னை நல்லா நடக்க வச்சார். எனக்கு திருமணமான பின்னாடி உடனே குழந்தைகள் பாக்கியத்தையும் கொடுத்தாரு. இன்றைக்கி நான் எதுவுமே எந்த சப்போர்ட் இல்லாமல் நல்லா ட்ராவல் பண்ணுறீங்க. அதுலேயும் அவ்வளோ தூரம் கடலூரில் இருந்து ட்ராவல் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஆண்டவர் வந்து ரொம்ப அற்புதமானவர், அழகாக ரொம்ப நடத்திட்டு வர்றாரு. இப்போ நீங்கள் வந்து அந்த திருநெல்வேலியில் பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க, பட் இப்போ கடலூரில் வந்து ஊழியம் செய்றீங்க. அங்கேருந்து எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலாக வந்து மதுரை பைபிள் காலேஜில் தான் படித்தேன், அசம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜ் படித்தேன். படித்து முடிச்சுட்டு நான் அரசரடியில் தமிழ்நாடு பைபிள் காலேஜ்னு பைபாஸ் ரோட், ஓகே, அசம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜ், அதில் தான் படித்தேன்.
அப்போ படித்து முடிச்சுட்டு நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு விஷனில் ஒரு என்வலப் மாதிரி என் கையில் வருது. அப்போது ஒரு அந்த இதில் வந்து திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆரோ மார்க் ஒன்று இருக்கிறத பார்த்தேன். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் திருச்சியை தாண்டி தான் என்னுடைய மினிஸ்ட்ரி இருக்கு. ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பேச ஆரம்பிக்கிறேன். ஆமாம். அப்போ ஒரு தரிசனத்தை தந்தா சும்மா வந்து ஸ்டாக்னேட்டாக இருக்கிறதுக்காக இல்லை, நம்ம அடுத்தது என்ன செய்யணுன்ற ஒரு அசைன்மெண்ட்டும் தேவன் தரார். கண்டிப்பாக. அப்போ அதுவும் நீங்கள் பெற்றிருக்கீங்க. அப்போ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. என்ன ஆச்சு பாஸ்டர்? அப்போது நாங்கள் தொழுதூருக்கு எங்கள் ஸ்தாபனத்தில் என்னை நியமித்து நாங்கள் போகிறேன். அதாவது ஒரு சின்ன கிராமம், இன்றைக்கும் அது ஒரு பெரிய கிராமம்னு சொல்ல முடியாது, சின்ன கிராமத்தை ஒரு ஊராட்சி, அந்த கிராமத்தில் தான் அன்று கொண்டு போனார், தொழுதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில். அங்கேருந்து தான் எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அது பயனரிங் மினிஸ்ட்ரி ஆரம்பத்தில் ஒரே ஒரு பையன் மாத்திரம்தான், எங்களுடைய ஹவுஸ் ஓனருடைய பையன், ஒரு குட்டி பையன் தான் உட்காந்தா. முதல்ல என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மாமியார் மாமனாருக்கும் அப்புறம் அந்த குட்டி பையனுக்கு தான் என்னுடைய முதல் செய்தியை நான் சரி. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்படியே வளர ஆரம்பித்தது. ஆரம்பத்திலேயே அற்புத அடையாளங்களோட ஊழியத்தை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் அப்படி ரோட்டில் போயிட்டுருக்குறோம். அப்போ கிட்டார் வச்சு தெருவில் நின்று பிரசங்கிப்போம். அப்படி நானும் எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கூட்டிகிட்டு அப்படி போகும்போது, அதாவது இப்போ நீங்கள் பேசும்போது நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க இந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு வந்ததுக்கு காரணம் அப்படியே எடுத்த உடனே நம்மளை வந்து ஆண்டவர் மேலே நிற்க வைக்கல, அந்த படிப்படியாக வந்த பாதைகள். கண்டிப்பாக. ஏன்னா ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக. இன்னைக்கு நிறைய பேர் அதை விரும்புகிறதே இல்லை. கண்டிப்பாக. ஒன்லி ஸ்டேஜ் வேணும் அவங்களுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா எனக்கு ஸ்டேஜ் வேணும், மைக் வேணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முறைமையாய் ஆண்டவர் ஒவ்வொரு படியாக வளர்த்துட்டு வர்றாரு. கண்டிப்பாக. நான் கால் வைக்காத தெரு கிடையாது. ஸ்தோத்திரம். நான் பிரசங்கம் பண்ணாத தெரு கிடையாது. ஸ்தோத்திரம். எல்லா இடங்கள்லையும் எனக்கு ரொம்ப கிட்டார்லாம் வாசிக்க தெரியாது, ஆனால் எனக்கு வாசிக்க தெரிஞ்ச அளவில் வாசித்து பாட்டு பாடி அங்கே இருந்து சுவிசேஷத்தை அறிவித்து வந்த நாட்கள் உண்டு. அப்போது அந்த தெருவில் நான் அப்படி வரும்போது ஒரு அம்மா தட்டு மாதிரி வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மாட்ட போய் கேட்குறேன், ஏம்மா நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்குறீங்க, இன்னும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறேன். ஒரு வயசானவங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என் வயிற்றில் சில பிரச்சனை இருக்குது, எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களா கேட்குறாங்க. சரி. அப்போ அவங்க மேலே நான் கை வச்சு ஜோம் பண்ணிவிட்டு, பயப்படாதீங்கம்மா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நாளைக்கு சர்வீஸ் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு அவங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து அடுத்த நாள் அந்த அம்மாவும் இன்னொரு பாட்டியும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சாப்பிடாதவங்க அன்னைக்கு சில வாரங்கள் சாப்பிடாதவங்க அன்னைக்கு அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்து அவங்க சர்ச்சுக்கு அந்த சண்டே, நான் சாட்டர்டே இது நடக்குது, சண்டே மார்னிங் ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க 2 பேர். அதான் ஃபர்ஸ்ட் எங்கள் சர்ச்சுக்கு வந்தவங்க. அவங்க போய் சொல்லி கிராமத்தில் உள்ள அத்தனை பேரையுமே சுவிசேஷம் சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு அற்புதம் செய்கிறாரு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே சபை வளர ஆரம்பித்தது. ஸோ அப்படி தான் படிப்படியாக சபை வளர ஆரம்பித்து கடலூர் பகுதியில் நீங்கள் அந்த கிராமத்தில் சபை ஆரம்பிச்சிங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்தவங்க இப்போ எவ்வளோ பேர் பாஸ்டர்? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 350-400 பேர்கிட்ட சர்ச்சில் இருக்கிறவங்க. அப்போ அவ்வளோ பேர் ஆதாயப்படுத்தி இருக்கிறீங்க நாட்களுக்குள்ள. ரொம்ப ரொம்ப நாட்கள் இல்லை. இதை அதாவது இதை பார்க்குறவங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு 30 வருஷம் உடைய காரியம்தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒரு 30 இயர்ஸ்க்குள்ள ஆண்டவர் ஒருத்தரை அழைத்தார் அப்படின்னா அவர் யாரையும் கையேந்த விடவே மாட்டார். அதில் வந்து ஆண்டவர் ரொம்ப உறுதி. ஆனால் இன்னைக்கு தேவனால் அழைக்கப்படாதவர்கள் ஒரு வேளை வந்து தடமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து தேவனால் நடத்தப்பட்டீர்களானால் ஆண்டவர் உங்களையும் அப்படி பயன்படுத்துவதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம்! ஆண்டவர் தெரிந்து கொண்டு மரிக்க போன ஒருவரை அவர் மீட்டெடுத்து தம்முடைய பிரசனத்தினால் நிரப்பி ஒரு இடத்தில் வந்து தங்கியிருக்கவும் காத்திருக்கும். அதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து வேற இடத்துக்கு போகிற இடத்துல அங்கே ஒரு தேவ மனுஷனை அவர்களுக்கு காட்டி அவர்கள் மூலியமாய் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து நடத்தி எப்படி அப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அறிமுகமாகாதவங்களெல்லாம் ஒன்றை அறிமுகப்படுத்தி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்க வைத்து எவ்வளவு அற்புதமாய் தன்னுடைய காரியத்தை தேவன் செய்கிறார் என்பதுக்கு நீங்கள் ஒரு சாட்சி பாஸ்டர். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாட்களுக்குள்ள அவ்வளவு காரியங்களை செய்து உங்கள் மூலியமா பலரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் விடுதலை ஆக்குகிறார்.
அதே நேரத்தில் ஒரு வேர்ட் ஆஃப் நாலேஜ், அதாவது மனுஷனுக்குள் இருக்கிற போராட்டங்களை அவர்களுக்கு உணர்த்தி தேவனுக்கு நடத்தக்கூடிய ஒரு கிருபையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் எப்படி நீங்கள் தேவனோடு கூட பழக பேச ஆரம்பிச்சிங்க? ஏன்னா இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு அது தெரியணும். ஏன்னா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, காலையில் எழுந்து ஒரு 2 வசனம் வாசித்துட்டு போயிட்டா போதும். இப்போ யூடியூப், அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி, இன்னும் அட்வான்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. இப்போ ஏஐக்கு நீங்கள் போனீங்கனாலே சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா, ஒரு செய்தி போட்டாலே எல்லா வசனத்தை எடுத்து ஒரு செய்தி அதுவே நமக்கு கொடுக்குது. அத்தை பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இங்கே செய்தி கேட்கறது இல்லை. ஆண்டவர்கிட்ட என்ன பேசணுன்றதை கேட்காம அதில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நல்லா கரெக்டாக பாயிண்ட்ஸ் போட்டு பிரசங்கம் பண்ணோம்னா பிரசங்கம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரல. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது, ஒரு சில காரியத்தை பேசும்போது அந்த ஆவியானவர் இடைப்படுகிறத பார்க்குறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை உருவாக்கி எப்படி கொண்டு வந்து அழகாக அவர் நிற்க வைத்து இவ்வளோ பெரிய ஊழியத்தின் பாரத்தை கையில் கொடுத்து ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு. இப்போ அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்க, ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க. ஒருவேளை பைபிள் காலேஜ் முடிச்ச பிறகு தான் திருமணம் பண்ணியிருப்பீங்க. அப்போது அந்த மனைவி எப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்களும் இந்த ஊழியத்தில் இணையணும், அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக திருமணத்துக்காக என்னுடைய தாயார் பேசி கொண்டிருக்கிற சமயங்கள் பைபிள் காலேஜ் எனக்கு பைபிள் காலேஜில் மொதல் நாள் கிராஜுவேஷன், அடுத்த நாள் கல்யாணம், அடுத்த நாளே மேரேஜ். அதனால் ரொம்ப நாள் திருமணத்துக்காக காத்திருக்கல. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்தே என்னுடைய திருமணத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, என்னுடைய ஃபேமிலியில் யாரோடைய குடும்பமும் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழலை. ஏன்னா எல்லாருமே உடைந்த ஒரு அனுபவம். அப்போது எனக்கும் இதே மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பார்த்து அந்த மைண்ட்ல இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சு. அதனால எனக்கும் இதே மாதிரி ஒரு ஆயிருமோ அப்படின்ற ஒரு காரியம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் அதுக்காக ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு துணை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போது வேதாகம கல்லூரியில் நான் படிக்கிற அந்த நாட்களில் பர்னார்ட் அங்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஊழியக்காரர் பேச வந்திருந்தார். சரி. அந்த மீட்டிங்க்கு எங்கள் காலேஜிலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போது அந்த டைமில் அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வர்ஷிப் பண்ணிகிட்ருக்குறோம். நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் இயர், அதாவது என்னுடைய சரீரம் பிரச்சனையாகி திருப்பி நான் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணி வர அந்த சூழ்நிலைகளில். அப்போது அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் நான் கலந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு எல்லாரும் வர்ஷிப் பண்ணிருக்காங்க. அப்போது ஆண்டருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப தெளிவாக வந்துச்சு. கண்ணை தர பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் சுடிதார் போட்டு ஒரு பிள்ளை முன்னாடி பாட்டு நடத்திருந்தது. எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க அந்த குரூப்பில். ஆனால் எனக்கு யாருன்றது தெரியாது. அப்போது ஆண்டவர் சொன்னார், இவளை தான் நான் உனக்கு மனைவியாக கொண்டு வருவேன் அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் 3 வருஷம் எனக்கோ அந்த யார் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. 3 வருஷம் கழித்து என்னுடைய கிராஜுவேஷன் அந்த டைம் அந்த நவம்பர் அந்த டைமில் ஃபெப்ரவரியில் கிராஜுவேஷன் ஆக போது. அப்போ எல்லாருமே ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்குறோம். அப்போது எங்கள் அம்மா திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய விஷனில் என்னுடைய மனைவியை ஆண்டவர் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவர் காமிச்சு, இதான் உனக்கு மருமகளை வரப்போறான்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. தற்செயலாக ஒருத்தவங்க வீட்டுக்கு அவங்க போகவும் அந்த வீட்டில் அந்த ஃபோட்டோ, அந்த பிள்ளையோடைய ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டாங்க. அந்த பிள்ளையும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு என்கிட்ட காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும் போது நான் சொல்கிறேன், முடியாது, எனக்கு அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபோட்டோவை காமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஆண்டவர் எனக்கு பேசுனது சரி அப்படின்றது. அது வரைக்கும் எனக்கும் அந்த எந்த தொடர்பும் கிடையாது, பேசுனதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அப்போது இந்த ஃபோட்டோவை கொண்டு எங்கள் அம்மா காமிச்சதுக்கு பின்னாடி தான் எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சோம், ஆண்டவர் பேசுனது உண்மை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நான் சரின்னு சொன்னேன். சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னுடைய, அப்போ அவளுக்கு 18 இயர்ஸ் தான், சரியாக 18 இயர்ஸ் அவளுக்கு, எனக்கு 25 அந்த ஸ்டேஜில் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஆண்டோடைய கிருபையினால் 25 வருஷத்துக்கு மேலே ஒன்றா இருக்கிறோம். எவ்வளவோ போராட்டங்கள் வரும் அப்படின்னு நினச்ச நாட்களில் கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை தந்தார். எனக்கு ஈக்குவலாக ஊழியத்தில் எனக்கு உதவி செய்வதற்கும், நல்லா ஜெபிப்பதற்கும், என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு மனைவி ஆண்டவர் எனக்கு தந்தார். பேர் சுகந்தி. 3 பையங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. 3 பையங்களையும் மூத்த பையன்
வேதாகம கல்லூரியில் இப்போ 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன். சரி. SIBC சரி. பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். 2வது பையன் ஒரு சின்ன ஜாபில் இருக்கிறான். 3வது பையன் அவன் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய ஃபேமிலியோடைய அமைப்பு. அம்மா இருக்காங்களா? இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. 2004 அவங்க கேன்சரில் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. சரி, இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. சரி. ஆனாலும் அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஒரு குடும்பம், பிள்ளைகள் அதே நேரத்தில் நடத்தி வருகிறார். அதுவும் இந்த சபை ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த சபை ஊழியத்தை இந்த இடத்துக்கு நீங்கள் புதுசாக போய் ஒரு 3 பேர் வச்சு ஆரம்பிச்சிருந்தீங்க. அது எவ்வளோ ஒரு கடினமாக இல்லையா உங்களுக்கு அந்த டைமில் யோசிக்கிறப்ப? எப்படி? அது எல்லாம் என்னுடைய திறமைன்னு சொல்ல முடியல. சரி. ஏன்னா எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. முழங்கால் பட்டு போட தெரியும், ஜெபம் மட்டும் பண்ணுவேன். ரொம்ப திறமையா பேசி ஆட்கள் அப்படிலாம் கிடையாது. இந்த நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள் நல்லா தெரிந்துக்கொள்ளணும். பாஸ்ட் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நல்லா கவனிங்க. ஏன் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, திறமை அல்ல, முழங்கால் தான். தேவ சமூகத்தில் ஜபிப்பது தான், தேவனை நோக்கி பார்ப்பது தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை கொண்டு வரும். தேவ சித்தத்தை உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் உதவி செய்வார். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பாஸ்டர் ஒரு சர்ச்சும் அதே நேரத்தில் அந்த ஸ்தாபனத்தில் ஒரு நல்ல பொறுப்பும் கொடுத்துருக்குறாங்கன்றதை கேள்விப்பட்டேன். அது பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர். ஆண்டோடைய கிருபையினால இப்போது ஒரு செக்ஷனோடைய, அதாவது அசனம் சாகுவாடில் பல செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் பெரம்பலூர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரம்பலூர் செக்ஷனுக்கு என்னைய ப்ரெஸ்பெக்டராக வைச்சிருக்கிறாங்க. சரி. எனக்கு கீழே ஒரு 8 சர்ச்சஸ் இருக்குது. எல்லாமே ஒரு பயனியரிங் சர்ச்சஸ் தான், சின்ன சின்ன சர்ச்சஸ் தான். கிட்டத்தட்ட 8 சர்ச்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள அப்படியே ஊக்குவிச்சு உற்சாகப்படுத்தி உள்ள கொண்டு போகணும். அதுவும் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு அவங்களுக்கு பல இடங்களில். கண்டிப்பா எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லா காரியங்களையும் அவங்களுடைய தேவைகள்ல இருந்து அவங்களுடைய உணர்வு ரீதியா உள்ள சில காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம மீட் பண்றோம். அதுவும் இந்த காலம் ரொம்ப கொடுமையான காலம். ஆமா. கொஞ்ச நாட்களுக்கு முன்னே, செல்போன் வருவதுக்கு முன்னே இருந்த நாட்கள் வேற, இந்த டெக்னாலஜிலெல்லாம் வந்த பிறகு இருக்கிற நாட்கள் வேற. அப்போ இந்த காலத்தில் ஒரு பேட்டில் ஃபைட் பண்ணுவீங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பெரிய தேவை ஒன்று வருது. அதை எப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்ரோச் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படி ஆக்சுவலாக நான் ஜெபிக்க தான் கற்றுக் கொடுக்குறேன். நான் எல்லாம் அதாவது எக்காரணத்து கொண்டும் மனுஷங்க கிட்ட கையேந்தக்கூடாதுன்றதுல நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். எனக்கும் நிறைய தேவைகள் ஆண்டுடைய கிருபையினால இப்போ நாங்கள் ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கினோம், எங்கள் சர்ச்சுக்காக இடம் வாங்கினோம். அந்த சூழ்நிலைகளில் கூட நிறையா நெருக்கமான பாதைகள், இன்னும் அந்த நெருக்கத்தில் போயிட்டுருக்குறேன். ஆனால் இது வரைக்கும் யார்ட்டையும் போய் கேட்கணும், இது வரைக்கும் நான் முழங்காலில் தான் நான் நின்று ஆண்டவர்கிட்ட கேட்டு உதவிகள் கேட்டு. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் பல காரியங்கள் செய்தாலும் ஸ்தாபனத்தையுமே ரொம்ப போய் நான் தொந்தரவு பண்ணது கிடையாது. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் போய் ரொம்ப உதவி கேட்டது கிடையாது. எதுவுமே நான் ஆண்டவரை மாத்திரம் தான் நம்பி நின்று, நானும் என் மனைவி பிள்ளைகள் சபையாரா நின்று முழங்கால் போட்டு ஜெபித்து தான் காரியங்களை இது வரைக்கும் செய்து கொண்டு வரோம். ஸோ இப்போ இந்த காலத்தில், குறிப்பாக இந்த காலத்தில் இந்த ஊழியத்தை செய்வது ரொம்ப சேலஞ்சாக இருக்குது எல்லா இடத்துலையும். அப்படிப்பட்ட நிறைய போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத ஏதாவது சூழ்நிலைகள்? ஒரு முறை ஒரு விபிஎஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் நாங்கள் கிராமங்களில் விபிஎஸ் நடத்துவோம். அப்படி ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் திடீர்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றிட்டாங்க. அந்த கிராமம் ஃபுல்லாக சுற்றி நான் போகல. ஆக்சுவலாக என் மனைவி அந்த இடத்துக்கு போயிருந்தா, நான் பின்னாடி போக வேண்டியது. ஆனால் எனக்கு தகவல் சொல்லிட்டு வர வேண்டான்ற மாதிரி தகவல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவங்க ஃபுல்லாக உள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஆண்டோடைய கிருபையினால தான் வெளியே அவங்க தப்பிச்சு வந்தது, அடி வாங்காம தப்பிச்சு வந்தாங்க. நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஊழிய ஆரம்ப நாட்கள்லேயே நிறைய எதிர்ப்புகள் வரும். சவுண்ட் வைக்கக்கூடாதுன்ற எதிர்ப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் நான் இருக்கக்கூடாது, எனக்கு வீடே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த கிராமத்தில் வீடே இப்போ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு குறிப்பாக நீங்கள் சென்னை பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு வீடை கர்த்தர் கொடுத்துருப்பார். சில பேர் வாடகை கேட்கும் போது அவங்களுக்கு கொடுப்பதில்லை. கண்டிப்பாக இதை நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவங்களா இல்லை கொடுக்க மாட்டோம், நீங்கள் வருவீங்க, கூட்டம் நடத்துவீங்க, 4 பேரை கூப்பிடுவீங்க, வருவீங்க அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இந்த காலத்தில் இருக்குது. ஆமாம், அது அந்த டைமே நான் ஃபேஸ் பண்ணேன். ஆரம்ப நாட்கள்லேயே இடம் கொடுக்காம அப்புறம்
ரொம்ப போராடி தான் சில அதுதான் காரியங்களை இப்போ அந்த ஜெயிச்சோம். மாதிரிலாம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை வந்தபோது மனசு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஏக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட ரொம்ப என்ன ஆண்டவரே இப்படி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்குற ஒரு இல்லை, சுவாபம். ஆக்சுவலாக வந்து அந்த டைமெல்லாம் நான் வந்து அங்கே என்ன ஆண்டவர் எனக்கு செய்யணுன்றதை நான் கேட்டு சாதிச்சுக்கிட்டேன். அப்போ ஆக்சுவலாக சர்ச்சுக்கு இடம் எங்களை உடனே காலி பண்ண சொல்லி இது பண்ணும்போது 30 நாளுக்குள்ளே ஒரு 5 சென்ட் இடம் வாங்கினோம். ஸ்தோத்திரம். கையில் எந்த பைசாவும் கிடையாது. 30 நாளுக்குள்ளே அந்த இடத்த வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேவைகளில் நாங்கள் நிற்கும் போதும் எனக்கு வீடு இல்லை, எனக்கு வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அப்போது திடீர்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு ஒரு வருஷம் எங்களுக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் வீடு கட்டிடுறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் வெறும் வீடு ஒரு 4 செவரை மட்டும் வச்சுட்டு, ஜன்னல் இருக்காது, கதவு இருக்காது, ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன இதை மட்டும் வச்சுட்டு இருந்த நாட்கள் உண்டு. அந்த அப்படி தான் வந்தோம். ஆனால் அந்த சோர்வு இல்லாமல் அந்த ஊழியத்தை செஞ்சுருக்கிறீங்க. ஆமாம், ஆண்டோடைய கிருபை. அது ஆண்டோடைய கிருபை தான். அதுதான் கண்டிப்பாக. எதையுமே நான் தேவனை சார்ந்து ஓடி இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஆரம்ப நாட்களில் எனக்கு உதவி செய்வது நிறைய ஆட்கள் இருக்காங்க. நான் போய் கேட்டேன்னா உதவி செய்வது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே போய் நிற்காத அளவுக்கு ஆண்டவர் வந்து உதவி செஞ்சு, அதுக்கு மீறி ஆண்டவர் என்னை தேடி வந்து நிறைய பேர் உதவி செய்ய கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறோம். இது உதவி இல்லாமல் வரல, ஆனாலும் நாங்கள் போய் நிற்காம தேவனாக அந்த தேவன் வாசல்களை திறந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனால் ஒரு டஃப்பான சூழ்நிலையில தான் வளர்க்கப்பட்டு படிப்படியாக இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தேவன் நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ தொடர்ந்து ஊழிய பாதையில் இப்போ நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, நிறைய இடத்துல உங்களுக்கு அழைப்பு கிடைக்குது. அப்போ என்ன மாதிரி ஊழியத்தை ஆண்டவர் செய்கிறார் ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலாக வந்து நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஆரம்ப நாட்களில் நான் சொன்ன நல்ல ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தின நாட்கள் உண்டு. கை நீட்டின ஆட்கள் விழுவாங்க, பிசாசுகள் ஓடும். நான் அது இருந்தால் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடிஞ்சிச்சு. அந்த ஆண்டோடைய வல்லமை வெளிப்பட்டதுனால தான். ஒருத்தங்களை வீட்டு வாசலில் கொண்டாந்து நிறுத்தினாலே உள்ளே வரமாட்டாங்க. இங்கே ஆண்டவர் இருக்கிறாரு, இவருன்னு கூட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அலறி அந்த பிசாசுகள் ஓடின நாட்கள்லாம் உண்டு. அப்போது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். அந்த டைமில் எனக்கு மேலே இருந்த சில ஆட்கள் வந்து நீங்கள் சத்தியத்தை மட்டும்தான் பேசணும், வல்லமெல்லாம் வெளிப்படக்கூடாது அப்படின்னு என்னை ப்ரெஷரைஸ் பண்ண நாட்கள் உண்டு. அப்போது வந்து அந்த டைம் நான் ரொம்ப சோர்ந்து போனேன். சோர்ந்து போய் ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், நான் இதை விட்டுட்டு இந்த வரங்கள்லாம் வேண்டாம், வெறும் ஞாயிற்றுக்கிழமை செய்தியை மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நாட்கள் உண்டு. அப்போது நான் சரீரத்துலேயும் நிறைய வியாதிகள் வழியில் நான் போய் கொண்டிருந்தேன். 2008 வரைக்கும் எனக்கு இந்த ஸ்டேஜ் தான். ஏன்னா அந்த ஊழியத்தை விட்டுட்டேன், அந்த வரங்கள் நிறைஞ்ச ஊழியங்களை விட்டுட்டேன். சபை இருந்துச்சு, ஒரு 70 பேர் 80 பேர் உள்ள சர்ச் ஒன்று. நான் அதை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நல்லா வளமையாக பிரசங்கம் பண்ணுவேன், திங்கக்கிழமை டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருவேன், செவ்வாய்க்கிழமை ஏதாவது வியாதி இருக்கும், பலவீனமாக இருக்கும், இப்படியே இருந்துச்சு. 2008 ஆண்டவர் வந்து என்கிட்ட திருப்பியும் இடைப்பட ஆரம்பித்தார். நான் உன்னை அழைத்த அழைப்புக்கு நீ வருவியா, இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு நீ போக போறியா அப்படின்னு பேசினார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நானே வியாதிக்காரன், நான் எப்படி உங்கள் அழைப்புக்குள்ளே வர முடியும், நான் ரொம்ப வியாதியில் இருக்கிறேனே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவரே நீ ஆண்டோடைய பாதத்தில் உட்கார வச்சேன். 40 நாட்கள் அந்த டைமில் பலவீனத்தோடு முழு நேரமாக உபவாசத்தை எடுத்தேன், ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்தேன். ஆண்டோடைய கைடன்ஸ் படி இது ஆண்டு சொல்லி நான் செஞ்சேன். அப்போது அந்த 40 நாட்கள் ஆண்டவர் நிறைய காரியத்தை எனக்கு டீச் பண்ணார், என்னை சுகமாக்குனார். நிறைய வியாதி எனக்குள்ளே இருந்ததெல்லாம் எனக்குள்ளே இருந்து வெளியே போகிறத பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது அந்த டைமில் தான் ஒரு 12 பேரை சர்ச்சில் செலக்ட் பண்ண ஆண்டு சொன்னேன். அப்போ எங்கள் சர்ச் வெறும் 70 பேர். 70 பேரும் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து போகிற அந்த இதுதான். ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்து அந்த 12 பேரோட உட்காந்து ஜெபிக்க ஆண்டவர் வச்சார். அந்த 12 பேருக்கு விடுதலை ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் வச்சார். அந்த 12 பேர் விடுதலை ஆனாங்க. அவங்க போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 400-500 பேருக்கு மேலே சர்ச்சில் அந்த ஒரு பெரிய ஒரு அசைவு ஆகி உள்ள சர்ச்சுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களால் இன்றைக்கும் அதை நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த காரியங்கள். ஏன்னா நாங்கள் வெளியில் போய் ஊழியம் செஞ்சோம் வந்தோம், அப்படி இல்லை, இவங்க மூலமாக அந்த காரியங்கள் ரொம்ப அழகாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் வந்து இங்கே இருக்கிறேன், நீங்கள் யாரை வேணாலும் கொண்டு வாங்க. ஏன்னா அப்போ ஆண்டவர் நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார், இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த விடுதலையின் ஊழியத்தை செய்யணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன், யார் வேணாலும் இங்கே வரட்டும், நான் ஊழியம் செய்கிறேன், எவ்வளோ நேரம் வேணாலும் நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்றத நான் இது பண்ணுற அந்த சொன்னேன்.
அப்போது ஆண்டவர் வந்து சில காரியத்தை சர்ச்சில் செய்ய ஆரம்பிச்சு, சபை உடைய ஆரம்பிச்சிச்சு. வேக வேகமாக சபை உடையுது. எனக்கு என்ன காரணம்னு தெரியல. இப்போ ஆண்டவர் பாத்தில் உட்காரும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை எங்கே அனுப்புடுறேனோ அங்கே நீ போகணும், அதுக்காக தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ இங்கே உட்காந்து இருக்கிறதுக்காக உன்னை நான் அழைக்கலை அப்படின்றத தெளிவாக ஆண்டவர் பேசினார். அப்போது ஆண்டோடைய பாத்தில் திருப்பி விழுந்து, ஆண்டவரே நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒப்பு கொடுத்த பின்னாடி தான் இப்போது நான் நிறைய இடங்களுக்கு போய் வரேன். எந்த விளம்பரமும் நான் செய்கிறது கிடையாது, என்னை கூப்பிடுங்கன்னு நான் யாரையும் கூப்பிட சொல்கிறது கிடையாது. நிறைய சர்ச்சஸ்க்கு நான் போகிறேன். அதே நேரத்தில் நிறைய பாஸ்டர்ஸ்க்கு நான் ஊழியம் செய்கிறேன். நிறையா பாஸ்டர்ஸோடைய ஃபேமிலிக்காக நிறைய பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள், அவங்களுக்கு நிறைய என்னை தேடி வராங்க. அதே மாதிரி அவங்க சர்ச்சஸ்க்கு நான் போகிறேன். அப்படி அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவருக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்குறேன். ஆமென். அதாவது ஒரு அற்பமான ஆரம்பத்திலிருந்து ஒரு சம்பூர்ணமான ஊழியத்தை செய்வதற்கு தேவன் உதவி செய்து வருகிறார். இப்போ நீங்கள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணுற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்க நிறையா பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய பேர் கண்டிப்பாக அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. அது ஏன் பாஸ்டர்? ஆக்சுவலாக வந்து பிசாசு வந்து எங்கே வீக்காக நம்ம இருக்கிறோமோ அந்த டோஸ் வரையாக உள்ளே வருது. நம்ம வீக்காக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கண்டிப்பாக நம்ம தொட்டுட்டு வரும்போது, ஏன்னா எதிர் விளைவுகள் உண்டு இல்லையா. பிசாசு வந்து நம்ம கூட போராட தானே செய்யலாம். அந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் சில வாசல்களை நம்மளே திறந்து கொடுத்துறோம். நம்ம மனுஷர்களாக இருக்கிறதுனால நம்மள அறியாமே சிலரை மன்னிக்காமல் இருப்போம். அப்போ மன்னிப்பாது இருப்பதுக்கு சாத்தானுக்கு ஒரு வாசல் இது. ஏன்னா இதை பார்க்குறவங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாராவது மன்னிப்பு கேட்டு அதை மன்னிக்காத கடினமான இருதயமாக இருக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்க, டோர் ஓபன் பண்ணணும். அதாவது அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம மன்னித்து ஆகணும், நம்மளுடைய கடமை இல்லையா, அது நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கொடுக்குறேன். அதுக்குள்ளே அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகுது, உள்ள பிசாசு உள்ள வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது, நம்ம ஃபேமிலியை அட்டாக் பண்ணுது. நிறையா இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறதுக்கு காரணம் இந்த வாசல் தான். நானும் ஆரம்பத்தில் நிறைய பாதிக்கப்பட்டேன், ஒவ்வொன்றையும். அப்புறம் ஒவ்வொரு காரியம் நிறைய நஷ்டங்கள், ஏகப்பட்ட நஷ்டங்கள் வரும், லட்சக்கணக்கில் வரும். அந்த மாதிரிலாம் சிலரை போய் விடுவிச்சிட்டு வந்தால் உடனே லட்சக்கணக்கில் நஷ்டங்கள்லாம் உண்டான நாட்கள்லாம் உண்டு, பயங்கர ஆக்சிடென்ட்ஸ் உண்டான நாட்கள்லாம் உண்டு. அப்புறம் அதுலேயும் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி வாசல்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு உதவி நடத்திட்டு போகிறீங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தேவனால் நடத்தப்படுகிற, ஜெயத்தோடு நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷனோடு கூட நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அன்பு பாஸ்டர் அவங்க ரொம்ப அழகாக ஒவ்வொரு காரியத்தை நம்மோடு கூட பேசியிருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக தேவனோடு கூட பிரயாணப்படும் போது அவர் கைவிடாதபடி எப்படி ஒரு மனிதனை நடத்துகிறார் என்பதுக்கு அவரும் நம்ம மத்தியில் ஒரு சாட்சியாக தான் இருக்கிறார். இயேசு ரொம்ப நல்லவர், அவரை நம்பினவர்களை ஆண்டவர் கைவிட்டதே கிடையாது. கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணியே தீர்வார். அநேக நேரத்தில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுவதற்கு சில பாதைகளுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போவார். ஆனால் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை உயர்த்தி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து நம்முடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் என்பதில் மத்தியில் நம்ம இருக்கிற பாஸ்டரே நமக்கு ஒரு சாட்சி. இப்போ இந்த ஜனங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஏவப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர். ஆக்சுவலாக நம்ம வந்து கட்டப்பட்டு இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. தேவன் வந்து நம்மளை விடுதலையின் வாழ்க்கைக்குள்ளே தான் நம்மளை நடத்த விரும்புகிறாரு. பல நேரம் நம்முடைய அறியாமையினாலேயே நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள் அப்படின்னு. சிறையிருப்பு, அடுத்தது சங்காரம். ஏசாயால சிறையிருப்புன்னு வரும், ஓசியாவில் சங்காரம், சிறையிருப்பு சங்காரம்னு வருது. அப்போது நம்ம தேவனை அறிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளலாம், தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளலைன்னா கண்டிப்பாக ஒரு சிறையிருப்பில் இருப்போம். அது முடிவு வந்து சங்காரமாக முடிகிறதுக்கு நிறையா காரியங்கள் இருக்குது. நம்ம இந்த நாட்களில் தேவனோடு கூட நல்லா நெருங்கி நடந்து, எங்களுடைய ஒரு மெயின் சக்ஸஸ்க்கு காரணம் என்னென்னா, எங்ககிட்ட எந்த திறமையோ
எனக்கு ஆக்சுவலாக நல்லா பாடக்கூட வராது. ம். ரொம்ப என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா பாடுவாங்க. ஆனால் எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஜெபிக்க தெரியும், முழங்கால் போட்டு பல மணி நேரம் நிற்க தெரியும். ஜெபம் கூட வார்த்தைகள்லாம் ரொம்ப தெளிவாக பேச தெரியாது. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம நின்று ஜெபித்ததுனால அவருடைய கிருபையாக இன்னைக்கு தூக்கி வைத்திருக்கிறார். நீங்களும் ஜெபிக்க ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாக்கி, அதாவது ஜெபிக்கிறதுன்றது வந்து தேவனை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இல்லை, தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்வதற்குரிய காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா, அதான் ஜெபம் என்பது ஒரு 2-வே டிராஃபிக். ஒன்று வந்து நாம் பேசுகிறோம், அவர் பேசுறதே நம்ம கேட்கணும். ஆமாம். நம்ம எப்பவுமே வந்து நம்ம பேசிட்டு உடனே எழுந்து வந்துடுறோம். ஆமாம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு உடனே எனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி எழுந்துட்டு வந்துடுறோம். ஆமாம். அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம கேட்கறது. அடுத்தது நம்ம மற்றவங்களை மேனிப்புலேட் ஆண்டவரை மேனிப்புலேட் பண்ண, ஆண்டவரை நீர் எனக்கு இதை செஞ்சு ஆக்கணும், நீ இதை பண்ணணும், நீர் இதை செய்யலைன்னா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்ற நம்முடைய விருப்பங்களை எல்லாம் ஆண்டு மேல திணிக்கிற மாதிரி இருக்கு. தேவ சித்தத்தை நம்ம செய்யறதுக்கு தான் ஜெபமே தவிர, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு தான் ஜெபமே தவிர, நம்முடைய விருப்பத்தை எல்லாம் செய்யறதுக்கு ஜெபம் கிடையாதுன்றத கண்டிப்பா கண்டிப்பா புரிந்து கொண்டோம்னா ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை வாழ முடியும். வேத வசனத்தோடு கூட நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால நல்ல ஒரு ஃபெலோஷிப், நல்ல ஒரு, அதாவது சில நேரம் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, தனியாக இருந்து ஜெயிச்சிடலாம்னு நினைப்போம். ஆனால் பல நேரம் நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை. அதனால தான் ஆண்டவர் வந்து 2 பேராக அனுப்புகிறார். அப்போது நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் நமக்கு தேவை. நான் இப்போ முன்னாடி நிற்கிறேன்னா என் பின்னாடி சில எனக்காக ஜெபிக்கக்கூடிய நல்ல பாஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் தவறு செய்யும்போது என்னைய கண்டிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அது எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் தைரியமாக, இன்றைக்கும் நான் சில செய்திகள்லாம் பேசும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன், நான் பேசுகிறது சரிதானா, இது வசனத்துக்குரிய சில காரியங்கள் சரிதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய, சரிப்படுத்தக்கூடிய ஆட்கள் எனக்கு இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி, அதாவது தேவன், அடுத்தது இந்த சைடில் இருக்கக்கூடியதான நண்பர்கள் இருக்கிறதுனால தான் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தனியாக வாழ முடியாது. ஆமாம், தனியாக வாழ முடியாது. அப்போ ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜபம் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனோட ஐக்கியம் கொண்டு இருக்கணும், தேவனோட பேசணும், தேவன் சொல்லுகிறதை கேட்கணும். ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்ட போது இதோ அடியேன் என்று போய் அவர் அமர்ந்தார், அவ்வளோதான். மீதியெல்லாம் கர்த்தர் தான் பேசினார் அவர்கிட்ட. அதனால தான் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். மோசையை கர்த்தர் கூப்பிடும்போது மோசை நிறையா போய் பேசலை, அவர் அமைதியாக உட்கார்ந்துருந்தார். மொத்தமே கர்த்தர் தான் பேசினார். அதனால தான் ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் கர்த்தர் அவரை உருவாக்கினார். இன்றைக்கு நாம் ஜபத்துக்கு போனோன்னா நாம தான் நிறைய பேசுகிறோம், நிறைய எல்லாத்துக்கும் எதுக்கெல்லாம் ஜபிக்கணுமோ, என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு முடித்த உடனே நாம் அந்த ஜபாரியை விட்டு எழும்பி வேலை செய்யலாம் அப்படின்னு போயிடுறோம். ஒரு வேளை ஊழியமே செய்யலாம், பலருக்கு போய் ஜபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு தான் நம்ம ஜபத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். அப்போது ஒரு நல்ல ஒரு தேவ ஊழியக்காரரோடு கூட இன்றைக்கு பேசவும், அவர் மூலியமாய் நீங்கள் ஏராளமான காரியங்களை தெரிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்போ தேவனை பின்பற்றுங்கள், தேவனோடு நடங்கள், இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை மாற்ற முடியும். எப்படிப்பட்டவனும் உயர்த்தப்பட முடியும் என்பதற்கு நாங்கள் சாட்சி. ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் விளங்கப்படுவார். கலங்காதீங்க, கைவிடப்பட மாட்டீங்க. உங்களை கர்த்தர் அழைச்சிருந்தா கைவிடாமல் நிச்சயமாய் நடத்துவார். ஒருவேளை அழைப்பு பெறாதையே நான் ஊழியத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா அர்ப்பணிங்க, உங்களையும் தேவன் பொறுப்பெடுப்பார். பொறுப்பெடுத்து உங்களை வழிநடத்துவார். அவர் பொறுப்பு எடுக்கிற வரை அவர் சமூகத்தில் காத்திருங்க. அவர் பொறுப்பு எடுத்து விட்டால் எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்காதபடி தொடர்ந்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோட உங்கள் நேரத்தை செலவு பண்ணி, ஏன்னா எங்கள் பட்டணத்துக்கு நீங்கள் ஊழியத்துக்கு வந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில் நல்லா ஆராதனை நடந்துச்சு அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் உங்களை போல தேவ ஊழியக்காரர்கள் எல்லாம் இந்த இடங்களுக்கு வருவதனால எங்கள் பட்டண ஜனங்களும் நிறைய பேர் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள், ஒரு விடுதலைக்குள்ளே கடந்து போகிறார்கள். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாஸ்டர். அதே நேரத்தில் அந்த பிஸி ஷெடியூலில் நீங்கள் எங்களுக்கும் ஒரு நேரத்தை கொடுத்து எங்கள் மத்தியில் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. அதாவது இதை பார்க்குற ஜனங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கண்டிப்பாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நீங்கள் இந்த வருகையுடைய காரியங்கள்லாம் சொன்னது உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். வர நாட்களில் தேவன் உங்களையும்
இன்னும் வல்லமையாக பயன்படுத்தவும், இந்த காரியங்கள் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவங்களை பயன்படுத்த அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். தேங்க்யூ. எங்களை போயிட்டு நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம்பா. அப்பா, நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தெய்வமாக இருக்கிறீர். ஆமென். ஆண்டவரே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்கள் கரங்களில் கொடுக்குறோம். ஒருவேளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கலக்கத்தோடு ஆண்டவரே உட்கார்ந்து இருப்பாங்கன்னு சொன்னால், இப்போ ஆண்டவரே உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கி வரட்டும். வியாதிகள் இப்பொழுது மாறட்டும், பலவீனங்கள் இப்பொழுது மாறட்டும். யாரெல்லாம் சத்ரு அவங்கள கட்டி வைத்திருக்கிறான பரிசுத்தமாக வாழ முடியாதபடிக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலையில கிடக்கிறார்களும் இப்பொழுது உம்முடைய கரம் அவங்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது விடுவிக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. இந்த மாலையில யாரெல்லாம் இந்த பேட்டியை கவனித்தாங்களோ, இந்த காரியங்களை கவனித்தாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையை அதற்கு ஏற்றது போல சரிப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் பலன் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இந்த ஆண்டவரே நிகழ்ச்சியை, ஆசீர்வதிங்க இந்த டிவியை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க, நன்மை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கனமையும் எல்லாம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக பார்த்து கொண்டிருங்க. இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட கூடவும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க, அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதே நேரத்தில் அன்பு போதகருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவங்க குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக கடலூர் பகுதியிலிருந்து அவங்க தேவனுடைய திருச்சபையை நடத்தி பல இடங்களுக்கு கடந்து போய் தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். எனவே உங்கள் பகுதிக்கும் அவர் விடுதலையின் ஊழியத்துக்காக வந்து ஜனங்களை விடுவிக்க, ஆண்டவர் விடுதலைக்குள்ள நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் கீழே திரையில் பார்க்குற அந்த நம்பருக்கு அவங்கள நீங்கள் கால் பண்ணி அவங்களோட கூட பேசலாம். உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கு அவங்க வந்து ஊழிய காரியத்தில் உதவி செய்வாங்க. ஆண்டவர் உங்களையும் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இந்த விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.